கண்ணனும் கீதையில் 2 பகுதிகளாக 2 நிலைகளில் மோட்சத்தை பற்றி பேசுகிறான். கடைசியாய் பெருமானுடைய திருவடிகளைத்தான் நாம் அடைய வேண்டும். ஆனால் அதை திடீர்னு எங்கேயோ கீழே இருக்கிற நாம அவ்வளவு உயரத்துக்கு பறப்பது கஷ்டம். ஆகையாலே நம் ஆத்மாவை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பற்றி நமக்கு உரைக்கிறான் எம்பெருமான். ஆத்மாவை பற்றின அறிவோடு கூட கர்மயோகத்தை விடாமல் அனுஷ்டித்துக் கொண்டு வர வேண்டும். ஆத்மாவை பற்றின அறிவுங்கிறது எது? இது 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 37வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்தான். அதற்கு பிற்பாடு கர்மயோகத்தை சொல்ல ஆரம்பித்தான். அதில் 38வது ஸ்லோகத்திலே சுகதுக்கே சமயகிருத்யா லாபாலாபௌ ஜயா ஜயௌ என்ன ஒரு கர்மயோகி எப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் இரண்டையும் சமமாக பாவிக்க வேணும் என்ன ஒரு சிறு முன்னுரை வைத்துக் கொண்டு 39வது ஸ்லோகத்திலிருந்து ஏஷாதே பீதா சாங்கியே புத்திர் யோகே ஸ்விமாம் ஸ்ருணு என்று இதுவரைக்கும் உனக்கு ஆத்மாவை பற்றி சொன்னேன், இனிமேல் கர்மயோகத்தை பற்றி சொல்லுகிறேன் என்று தொடங்கினான். அப்ப இப்ப 2 படிக்கட்டு நாம பார்த்திருக்கோம். ஒன்று பரமாத்மாவை சாட்சாத்கரித்தல்ங்கிற படிக்கட்டு. அதற்கு முன்னே நம் ஆத்மா நம்முடைய ஜீவாத்மாவை சாட்சாத்கரித்தல். ஆத்ம சாட்சா்காரம் என்னால் ஆத்மாவை பற்றின முதிர்ந்த அறிவு, தெளிந்த அறிவு. இனிமேல் இதற்கு மேல தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறாப்புல ஆத்மாவை பற்றின அறிவு. கண் முன்ன ஆத்மாவை பார்க்கிறார் போன்ற தெளிவான அறிவு. இது ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லுவார்கள். அந்த நிலையை அடைவதற்கு எது தேவை? அதைத்தான் இப்ப கீழேந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். அந்த நிலையை அடைவதற்கு 3 தேவை. ஒன்று சாதாரணமா ஆத்மாவை பற்றின அறிவு. அந்த அறிவு ஏற்பட்டால்தான் அது முதிர்ந்து ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். அதனால அடிப்படை ஆத்ம விஷயமான அறிவு இது முதல் படி. அந்த அறிவு வந்துடுத்துனால் அப்ப நமக்கு தாழ்ந்த பலன்களில் ஆசை வைக்காத பச்சற்ற கர்மாவை செய்வதற்கு தொடங்குகிறோம். அந்த கர்மயோகத்தை பண்ணிக்கொண்டே வர வேண்டும். அதனாலே நம் மனசில் இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கிடும். மனசில் அழுக்கு ஏன் வந்தது? பாபமும் புண்ணியமும் நம்மிடம் இருக்கும் வரை மனதில் கலக்கம் இருக்கும். கலக்கம்தான் அழுக்கு. எது கலக்கம்? எதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டும் என்கிற அறிவற்ற கலக்கம். அந்த கலக்கம் இருந்திருக்கிற வரைக்கும் ஆத்மாவை பற்றின அறிவு முதிர போறதில்லை. ஏன்னா ஆத்மாவைத்தான் பிடிச்சுக்கணும், மற்றவற்ற விட வேண்டும். அதுவே நமக்கு சரியா தெரியல. அப்ப நம்ம மனசு கலங்கி இருக்கிறதுனாலே ஆத்ம விஷயமாக அறிவு முதிராது. அறிவு முதிராவிட்டால் ஆத்ம சாட்சா்காரமே கிடைக்காது. மேலும் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கணும்னால் இடைவிடாமல் ஆத்மாவை பற்றி தியானம் பண்ண வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இடைவிடாமல் நினைக்க வேண்டுமென்றால் அதற்கு தெளிவான மனசு தேவை. கலக்கமில்லாத மனசு இருந்தால்தான் இடையூறு இல்லாத தியானம் ஏற்படும். ஒரு கார் ரொம்ப அழகா ஓடின்னு போகணும்னா அதுல பெட்ரோல் அடைச்சுக்காத இருக்கணும், கார்பரேட்டர் அடைச்சுக்காத இருக்கணும். அதுல நடுவுல தான் அரைச்சு நிறுத்தினா தக்கு தக்குன்னு அப்படி ஓட முடியாத நிற்கிறது இல்லையோ, இடையூறு. அதே போல இந்த மனசில் எதை பற்ற வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்கிற பகுத்தறிவு இல்லாத போடுத்தினால் கலங்கி போடுறோம். கலக்கமான குட்டையில் கலக்கமான மனசிலே தியானம் நிச்சயமா நிற்காது. தியானமே வரலன்னா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்காது. இப்ப இந்த படிக்கட்டு தெரிய சொல்லி ஆத்ம சாட்சா்காரம் பெற வேண்டும் அப்படின்னா அதற்காக இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். இடைவிடாமல் சிந்திப்பதற்கு தெளிவான மனசு வேண்டும். ஆனா தெளிவா மனசு இல்லாதபடிக்கு பாப புண்ணியங்கள் நம்மளை கஷ்டப்படுத்துகின்றன, கலக்கி விடுகின்றன. அப்ப ஏதான ஒண்ணு பண்ணி பாப புண்ணியங்களை தொலைச்சுடணும். எது செய்யலாம்? கர்மயோகத்தை செய்து பாப புண்ணியங்களை தொலைக்கலாம். கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதால் பாபமும் புண்ணியமும் தொலையும். பாப புண்ணியங்கள் தொலைஞ்சு போயிட்டால் எதை பற்ற வேணும், எதை விட வேணும்னு தெரியாம கலங்கி கிடக்கிறதே மனசு. அந்த கலக்கம் நீங்கி போகும். மனசு கலக்கம் நீக்கி தெளிவா எடுத்தினால் உடனே தியானம் ரொம்ப அழகா கைவரும். இடைவிடாம ஆத்மாவை பத்தி உள்ளிருந்து அதையும் செலுத்தி
அதுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கிற பரமாத்மா, அவனை சாட்சாத்கரிக்கணும் இல்லையோ, அதுதானே கடைசி. அவனை வருவதற்கு பக்தி யோகம் தேவை. அதை 7, 8, 9வது அத்தியாயத்தாலே சொன்னான். அதை மேல்படியா வச்சுடுது. இப்ப நாம 2வது அத்தியாயத்துல தானே இருக்கோம். 7, 8, 9வது அத்தியாயங்களில் பக்தி யோகம் சொல்லப்பட்டு பக்தி யோகத்தினால பரமாத்மாவை அடைந்து விடலாம். அது ஒரு பகுதி. நேர பரமாத்மாவிடத்துல போற அளவுக்கு நமக்கு தெம்பில்லை. அதனால முதல்ல ஜீவாத்மாவை பத்தி சொல்லி புரிய வைக்கிறான். நாமே தெரிஞ்சுக்காட்டா பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோமா? அதனால முதல்ல ஜீவாத்மாவுக்கு சாட்சா்காரம் வேணும். ஜீவாத்ம சாட்சா்காரத்துக்கு என்ன செய்யலாம்? இடைவிடாத தியானம் வேணும். இடைவிடாத தியானம்ங்கிறதா ஞான யோகம். ஞான யோகம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனசு கலக்கம் இல்லாத இருக்க வேண்டும். மனது கலங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு காரணமா இருக்கிற பாப புண்ணியங்கள் தலைய வேண்டும். பாவமும் புண்ணியமும் தலையணும்னு என்ன செய்ய வேண்டும்? கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மயோகம் பண்ண வருவதற்கு எது தேவை? அடிப்படை ஆத்மாவை பத்தின ஞானம் தேவை. அதனாலதான் கண்ணன் என்ன பண்ணார்? 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்திலிருந்து 37வது 38வது ஸ்லோகம் வரை அடிப்படை ஆத்மாவை பத்தின ஞானத்தை ஊட்டினார். முதல்ல பார்த்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆத்மா நித்தியம், உடலை காட்டிலும் வேறுபட்டது, ஆத்மா ஞானமாகவே இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அதை கொல்லுவதற்கு முடியாது, அதை நனைக்க முடியாது, வெட்ட முடியாது. இதெல்லாம் ஆத்மாவை பத்தின அடிப்படையான அறிவு. அதை நமக்கு முதல்ல ஏற்படுத்தினார் கண்ணன். அந்த அடிப்படை அறிவு நம்ம கிட்ட வந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிப்போம்? உடலும் ஆத்மாவும் ஒண்ணு இல்லை போல் இருக்கு, உடல் தாழ்ந்தது அழிஞ்சு போட போறது, ஆத்மா உயர்ந்தது அழியாதது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு உயர்நிலையை நான் தேட முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிறேன். ஏதோ அந்த முயற்சின்னு கண்ணனிடத்துல கேட்டேன். கர்மயோகம் தான் அந்த முயற்சி என்ன அடுத்து சொன்னார். அதை பத்தி சொல்லலாமா என்று கண்ணனிடத்திலே கேட்க, கர்மயோகி எப்படி இருக்கணும்னு சுகதுக்கே சமயகிருத்யா ஸ்லோகத்துல சொல்லி 39வது ஸ்லோகத்திலிருந்து இதோ நாம கீழே பார்த்த 52வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தை பத்தி சொல்லி வந்துட்டார். 2வது படிக்கட்டு இப்ப தாண்டிட்டோம். கர்மயோகத்தை விடாத பண்ணிட்டு இருந்தா ஒன்னாகும், பாபமும் புண்ணியமும் தலையும்னு பார்த்தோம். அதையும் கீழே சொல்லிட்டார். உபே சுகிருத துஷ்கிருத்தே இக ஜஹாதி. யார் ஒருத்தன் புத்தியோட கூட கர்மயோகத்தை செய்கிறானோ அவன் பாபத்தையும் புண்ணியத்தையும் தொலைக்கிறான், அவன் மோட்சானந்தத்தை பெறுகிறான். ததங்கச்சந்தி அனாமயம்னு பார்த்த மொழி. நீங்க அப்பப்ப பின்னாடி இருக்கிறத புரட்டி பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது எத்தனை கோர்வையாக எவ்வளவு லாஜிக்கலா கண்ணன் அமைச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாம எங்கேயோ அங்கொன்னும் இங்கொன்னுமாக இது ஸ்லோகங்கள் கிடையாது. நம் வாழ்க்கை முறை எப்படி ஒரு வாத்தியார் பாடம் கற்றுக் கொடுக்கிறோ அதை போல கண்ணன் படிப்படியாக நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். 38வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டு மேற்கொண்டு, அதாவது 38 வரை ஆத்மாவினுடைய நித்தியத்துவம் ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லிட்டு 39வது ஸ்லோகத்திலிருந்து 52வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தை பத்தி சொல்லி முடித்தான். இப்ப கர்மயோகம் பண்ணிட்டு இருந்தா பாப புண்ணியங்கள் தொலையும். பாப புண்ணியங்கள் தொலைஞ்சு போடுத்தினால் மனசு நிர்மலமாகிறது. நிர்மலமான மனசுல என்ன நடக்கும்? அதுதான் இப்ப நாம பார்க்க வேண்டிய 53வது ஸ்லோகம். நிர்மலமான மனசிலே, அழுக்கு கழிந்த மனசிலே, கலக்கம் தீர்ந்த மனசிலே ஒருபடிப்பட்ட அறிவானது அசைக்க முடியாததாக ஏற்படும். நம் மனதில் ஓர் அறிவு அசைக்க முடியாததாக ஏற்படுகிறது. எதை பற்றிய அறிவு? ஆத்மாவை பற்றின அறிவு. ஏன் அசைக்க முடியாதது? எந்த பயனை காட்டியும் இந்த சுகம் அந்த சுகம் அப்படின்னு இனிமே எதை காட்டியும் நம்ம கலங்கடிச்சிட முடியாது. ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம் தான் என் லட்சியம் என்று நம்ம ஒருபடிப்பட அறிவு என்று சொல்லி கீழே பார்த்தோம். விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன. ஆத்ம விஷயமாக முயற்சி எடுக்கிற புத்தி ஒன்றாக இருக்கும். மற்ற பலன்களுக்காக முயற்சி எடுக்கிற புத்தி பலவாக இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் பலன்களும் பல, புத்தியும் பல, முயற்சியும் பல. ஆனா ஆத்ம விஷயம் ஒரே லட்சியம், ஒரே புத்தி, ஒரே முயற்சி. ஏன்னா அது 3 ஒன்னா இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒருபடிப்பட்டதான ஞானம் நம் மனசுல இப்ப அமரும். ஒரு அறிவு பிறக்கிறது, உறுதியான அறிவு பிறக்கிறது, அசைக்க முடியாத அறிவு பிறக்கிறது. அந்த அறிவு அழுக்கில்லாத மனசுல அமர்றது. இது அழுக்கற்ற கண்ணாடியில் நம் முகத்தை பார்த்துக்கிறா போல இப்ப அழுக்கில்லாத மனசில் ஆத்மாவையே பார்க்க போகிறோம். எப்படி கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கணும்னா அழுக்கு போயிட்டா தெளிவா தெரியுமோ, அதே போல மனம் என்னும் கண்ணாடி பாப புண்ணியங்கிற அழுக்கும் மனக்கலக்கமும் கழிஞ்சு போடுத்தினால் ஆத்மாவை பளிச்சுன்னு காட்டப்படும்.
அந்த மனசு இனி ஆத்மாவை பத்தியே நினைக்க போகிறது. ஆத்மாவை பத்தின இடைவிடாத நினைவுதான் ஞான யோகம்னு சொல்லப்படும். இப்ப இங்க ஞான யோகத்தில் ஏன் இடையூறு வராது? பாவமும் புண்ணியமும் இருந்தா தான் இடையூறு. அது ரெண்டும் இல்லைன்னு வச்சுங்க, நம்மளை எதுவுமே காலை பிடிச்சு கீழே இழுக்க போறதே கிடையாது. நம்ம சேற்றுல காலை வைத்தா சேரா இருந்தா கீழே இருக்கும், நிலமா இருந்தா காலை வச்சதுக்கா கீழே இழுக்காது. இங்கே பாப புண்ணியங்கள் தான் சேரு. நம் கர்மாங்கிற சேற்றை ஒழிச்சுட்டோம். அப்ப இனிமே மனக்கலக்கம் இல்லை. மனக்கலக்கம் இல்லைன்னா தெளிவடைஞ்சுட்டோம். தெளிவான மனசில் ஞான யோகம் பிறக்கும். விடாமல் ஞான யோகத்தை செய்து வந்தால் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறலாம். இப்ப மொத்த ஏணி படிக்கட்டையும் சேர்த்து சொல்றேன். சாதாரண ஆத்மாவை பத்தின ஞானம் முதல் படி. அடுத்தது அதை தெரிஞ்சுவிட்டபடியாலே பற்றற்ற கர்மயோகத்தை அனுஷ்டிப்பது இரண்டாவது படி. மூணாம் படி பற்றற்ற கர்மயோகத்தால் பாவ புண்ணியங்கள் கழிந்து மனசு சுத்தமாயிடும், கலக்கமற்ற ஆய்விடும், சித்த சுத்தி ஏற்படும். இது மூன்றாவது படி. சித்த சுத்தி ஏற்பட்டு மனக்கலக்கம் இல்லைன்னு சொன்னால் ஞான யோகத்துக்கு அதிகாரம் உடையவர்கள் ஆயிடுறோம். ஞான யோகத்தை முயற்சி எடுத்து செய்கிறோம். அது நாலாவது படி. ஞான யோகம் முதிர 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 ஆத்மாவனுடைய உண்மையான தன்மையை அறிஞ்சுடுறோம். அது கடைசி படி ஆத்ம சாட்சா்காரம். இங்க ஒரு சந்தேகம் வரும். கீழ்ப்படிய ஆத்மாவுடைய ஞானம்னு தான் தொடங்கினீர், இப்ப கடைசி படிய ஆத்ம விஷய சாட்சா்காரம்னு சொல்றீர். என்ன ரெண்டும் ஒரே படியா இருக்கேன்னு தோணும். ஒரு படி அல்ல. ஆத்மாவை பத்தி முதல் படியில அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுவிட முடியாது. ஆத்மா உடலை காட்டிலும் உயர்ந்தவன், ஆத்மா அழிஞ்சு போறவன் இல்லை. இத போல சாதாரண அறிவுதான் முதல் படி. ஆனா ஆத்மாவுக்கு எத்தனை பெருமைகள் உண்டோ அது அத்தனையும் சேர்த்து நேர பார்க்கிறா போல தெரிஞ்சுக்கிறது தான் கடைசி படி. இந்த படியில தொடங்கி நல்லா அது ஒரு ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ, அதை ரிஃபைன் பண்ணிட்டே போனோம்னால் கடைசி படியில் ஆத்ம சாட்சா்காரம் பெறலாம். அந்த நிலையில ஆத்மாவை பத்தி எவ்வளவு தூரம் தெரிஞ்சு விடுவோம் தெரியுமா? எல்லாருக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் சமம், நீயும் சமம், நாமும் சமம், எல்லாருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்கிற அளவுக்கு ஞானம் வந்துடும். ஆனா அது ஆரம்பத்துல அந்த ஞானம் வராது. உடலை காட்டில ஆத்மா வேறுபட்டதுங்கிற சாதாரண அறிவோட பிறந்து போறோம். பற்றற்ற கர்மயோகத்தை செய்தோம், அது பாப புண்ணியங்களை தொலைப்பது. அதனால மனசு நிர்மலமாயிடுத்து. நிர்மலமான மனசில் ஞான யோகம் கைவந்தது. ஞான யோகத்தாலே ஆத்ம சாட்சா்காரம் பெறுகிறோம். இது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ரொம்ப முக்கியமான படிக்கட்டு. அதத்தான் 52வது ஸ்லோகம், 53வது ஸ்லோகம், 54வது ஸ்லோகம் இதிலெல்லாம் கண்ணன் தெரிவிக்கிறான். இப்ப நாம பார்க்க வேண்டியது 53. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிச்சலா சமாதா வச்சலா புத்தி ததா யோகமவாப்ஸ்யசி. இந்த இடத்துல கடைசியில் இருக்கிற யோகம்ங்கிறது ஆத்ம சாட்சா்காரத்தை குறிக்கும். ததா அப்போது யோகமவாப்ஸ்யசி ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்து விடுகிறாய். அப்ப இரண்டாவது அத்தியாயத்துக்கு இலக்கியது ஆத்ம சாட்சா்காரம். அது கிடைச்சிடும். எப்போது கிடைக்கும்னு பார்ப்போம். ஸ்ருதி விப்ரதிபன்னா, ஸ்ருதி கண்ணன் இதுகாரும் சொல்லிட்டு வந்திருக்கிற உபதேசங்கள். விப்ரதிபன்னா கண்ணனுடைய உபதேசங்களாலே விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தே புத்தி, உன்னுடைய அறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டது? ஸ்ருதி விப்ரதிபன்னா தே யதா ஸ்தாஸ்யதி நிச்சலா சமாதா அச்சலா புத்தி. அச்சலா ஒருபடிப்பட்டதாக இருக்கக்கூடிய தே புத்தி உன்னுடைய அறிவு. அப்ப கீழே பலபடிப்பட்டதா இருந்தது. கண்ட கண்ட பவனுக்கு ஆசை வைக்கச்சே உன் அறிவு கலங்கி பலபடிப்பட்டதா இருந்தது. ஆனா இப்போது அச்சலா ஒருபடிப்பட்டதாக இருக்கக்கூடிய உன்னுடைய அறிவு. ஸ்ருதி விப்ரதிபன்னா தே அச்சலா புத்தி சமாதௌ உன்னுடைய மனத்தில், சமாதீன மனசு, சமாதௌ உன்னுடைய மனத்தில், யதா நிச்சலா ஸ்தாஸ்யதி எப்போது, நிச்சலா யாராலும் கலக்க முடியாததாக, ஸ்தாஸ்யதி ஆகிறதோ நிலை நிற்கிறதோ, ததா யோகமவாப்ஸ்யசி அப்போது ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுகிறாய். அப்ப இதுகாரும் நான் சொல்லிட்டு வந்ததை கேட்டாய், அதனால விசேஷமான அறிவு உனக்கு ஏற்பட்டது. அந்த அறிவு எதை பற்ற வேண்டும் எதை கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுத்துடுத்து. மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி விட்டது. பாப புண்ணியங்கள் கழிந்து போயிற்று. இப்ப அந்த அறிவு உன்னுடைய மனசில் ஞான யோகமாக மலரப் போகிறது. யாராலையும் கலக்க முடியாத ஞான யோகமாக மலரும். அந்த ஞான யோகம் முதிர முதிர யோகமாகிற மிக உயர்ந்த ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவாய் என்று கண்ணன் தெரிவிக்கிறான். இது இன்னும் விளக்க வேண்டும். அப்பதான் மனசுல நன்னா புரிஞ்சுக்க முடியும். மேலே சந்திக்கும் போது பார்ப்போம்.